Hi, hello friends. Hope all doing great. இன்னைக்கு பகாரியா ரைஸ் கீ ரைஸ் எம்மியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பேனில் நெய்யும் ஆயிலும் ஹீட் ஆனதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் சேர்த்து தாளிக்கணும். இப்படி பொரித்து வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதான் ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு சேர்த்து ஆட் பண்ணணும். இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் பண்ணுறனால தண்ணி 1:2 எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்றாப்பில் தண்ணி போடணும். இதான் ஊற வச்ச அரிசியை எடுத்து மசாலாவில் போட்டு நல்லா வேக விடணும். ஸ்டேஜில் உப்பை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லிட் எடுத்து மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. நடுவில் வேணும்னா ஒரு தடவை திறந்து கலக்கி விடுங்க. தான் பகாரியா ரைஸ் கீ ரைஸ் எம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கீ ரைஸோட சிக்கன் குருமா சாப்பிட்டோம். குருமா லிங்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.